எல்லோருக்கும் வணக்கம். இது சாம் டாக்கீஸ். நான் நிக்சன் ராஜ். ஆஃப்-வே ஓப்பனிங்கிற திரைக்கதை உத்தியை பயன்படுத்தி கூறியது கூறல்ங்கிற ரிப்பீட் மெத்தடை எப்படி திரைக்கதையில் தவிர்க்கலாங்கிறத போன எபிசோடில் நாம் பார்த்தோம். அதே கூறியது கூறல்ங்கிற ரிப்பீட் மெத்தடை பயன்படுத்தி திரைக்கதையில் தேவையான இடத்துல மட்டும் ரிப்பீட்டட் சீன்ஸை வைக்கும்போது அது திரைக்கதையவே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும், முழுமைப்படுத்தும். சில சமயம் சில லாஜிக் மீறல்கள் கூட சரி செய்யும். அது எப்படிங்கிறத ரொம்ப விரிவாக ஏகப்பட்ட உதாரணங்களோட இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் சாம் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொன்ன விஷயத்தையே திருப்பி திருப்பி சொல்லும்போது அது ஆடியன்ஸுக்கு போர் அடிக்கும். அதே சமயத்தில் தேவைப்பட்டால் சொன்ன காட்சியவே மறுபடி நாம் ரிப்பீட்டடாக சொல்லலாம். ஆனால் அது ஆடியன்ஸுக்கு போர் அடிக்கக்கூடாது. எப்படி நிற்கிறீங்களா? சொல்கிறேன். ஒரு சீனை மறுபடி ரிப்பீட்டாக சொல்லும்போது அதோட எண்டில் சின்ன சின்ன ட்விஸ்ட்டுகளை வைக்கணும், புதுசாக சில விஷயங்களை சேர்க்கணும். அப்போ தான் அந்த காட்சி ஆடியன்ஸுக்கு புதுசாக தெரியும், போர் அடிக்காது. ரொம்ப இன்வால்மெண்ட்டோட படம் பார்ப்பாங்க, ஸ்க்ரீன்ப்ளேயோட மெர்ஜ் ஆவாங்க. உதாரணத்துக்கு ரிப்பீட்டட் சீன்ஸ் உள்ள ஒரு சீக்வன்ஸ் சொல்கிறேன். ஒரு நகரத்தில் ஒரு இடத்துல போலீஸ் உயரதிகாரிகளோட மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, பொன்வயல்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் கடந்த 6-7 வருஷமாக எந்த தவறுமே நடக்கலை. பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்லேயும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. அங்கே இருக்கிறவங்க அவ்வளோ சரியாக இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் வெளியூர்காரங்க யாராவது அந்த ஊரில் போய் தங்கினா அவங்க கொஞ்ச நாளே இறந்துடுறாங்க. ஸோ அங்கே ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. அந்த மர்மத்தை கண்டுபிடிக்க நாம் ஒருத்தரை அனுப்பணும்னு முடிவெடுக்கிறாங்க. அதுக்காக விஜயகுமாருங்கிற ஒரு ரகசிய போலீஸ் அதிகாரியை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ கட் பண்ணி அடுத்த சீனை ஓப்பன் பண்ணால் விஜயகுமாரோட வீடு. அங்கே விஜயகுமாரும் அவரோட தம்பியும் விஜயகுமாரோட பிறந்தநாளை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. விஜயகுமாரோட தம்பியும் ஒரு ரகசிய போலீஸ் அதிகாரி தான். அவர் தான் இந்த கதையோட ஹீரோ. பிறந்தநாள் ஃபங்க்ஷன் முடியுது. அப்போ ஒருத்தர் வந்து உயரதிகாரிகள் கூப்பிட்றதா விஜயகுமார்கிட்ட சொல்கிறார். விஜயகுமாரும் புறப்பட்டு போகிறார். இப்போ கட் பண்ணி அடுத்த சீனை ஓப்பன் பண்ணால் உயரதிகாரிகளோட மீட்டிங். அங்கே விஜயகுமார் இருக்கிறாரு. அவர்கிட்ட பொன்வயல் கிராமத்தை பற்றி அவங்க எல்லாம் சொல்கிறாங்க. அங்கே நடக்கிற மர்மங்களை கண்டுபிடிக்க நீங்கள் போலீஸ் அதிகாரியாக இல்லாமல் ஒரு சாதாரண ஆள் மாதிரி அந்த கிராமத்துக்குள்ளே போங்க, போய் மர்மங்களை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜயகுமாரும் ஒத்துக்கிறார். இப்போ கட் பண்ணி அடுத்த சீனை ஓப்பன் பண்ணால் ஒரு ரயில் போய்கிட்டுருக்கு. அந்த ரயிலில் விஜயகுமார் பொன்வயல் கிராமத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறார். போகிற வழியில் ஓடுற ட்ரெயினில் ஒரு முரடம் வந்து ஏறுறான். ஏறி விஜயகுமார் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வரான். விஜயகுமார் பக்கத்தில் வந்து உட்காரான், பேச்சு கொடுக்குறான். அப்போ நீங்கள் அந்த கிராமத்துக்கு போகாதீங்க, போனால் உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறான். ஆனால் விஜயகுமார் மறுக்கிறார். கண்டிப்பாக நான் போவேன்னு சொல்கிறார். உடனே அந்த முரடன் விஜயகுமாரை கொல்ல முயற்சிக்கிறான். 2 பேருக்கும் ஃபைட் நடக்குது. ஃபைட் எண்டில் ஓடுற ட்ரெயின்லேயே அந்த முரடன் கீழே குதித்து தப்பிச்சு போயிடுறான். இப்போ கட் பண்ணி அடுத்த சீனை ஓப்பன் பண்ணால் பொன்வயல் கிராமம். மிட் நைட் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் வந்து நிற்கிது. அவர் மட்டும்தான் இறங்குறார். பிளாட்ஃபார்மில் வேறு யாருமே இல்லை, ஜிலோன்னு இருக்குது. விஜயகுமார் அப்படியே நடந்து ஸ்டேஷன் மாஸ்டர் ரூமுக்குள்ளே போகிறாரு. அங்கே 60 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு பெரியவர் ஸ்டேஷன் மாஸ்டராக உட்காந்துருக்கிறார். விஜயகுமார் அவர்கிட்ட போய் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு தான் ஒரு எழுத்தாளர்னு சொல்லிவிட்டு பொன்வயல் கிராமத்துக்கு எப்படி போகிறதுன்னு கேட்குறாரு. உடனே அந்த பெரியவர், அந்த கிராமத்துக்காக போகிறீங்க, போகாதீங்க, போனால் அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு அவரை பயமுறுத்துகிற மாதிரி பேசுகிறார். அவர் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்க விஜயகுமார் ஏதாச்சியே திரும்பினா செவுத்தில் ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் அந்த முரடன் இருக்கிறான். அதுக்கு கீழே தோற்றம் மறைவுன்னு எழுதியிருக்கு. அதை பார்த்ததும் விஜயகுமாரோட முகம் வேர்க்க ஆரம்பிக்குது. விஜயகுமார் பார்த்த அந்த பெரியவர், இது என் பையன்தான், 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதே ட்ரெயினில் தான் அடிபட்டு செத்துட்டான், இப்போ அதே ட்ரெயினில் ஆவியாக வளர்த்துறதா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டது விஜயகுமாரோட முகமெல்லாம் வேர்த்து போகுது. அங்கேருந்து அப்படியே வெளியில் வரார். வெளியில் பிளாட்ஃபார்மில் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஷாக்கு. என்னன்னா, எதிர்க்க பிளாட்ஃபார்மில் இன்னொரு ஸ்டேஷன் மாஸ்டர் நடந்து வரார். அவருக்கு ஒரு 40 வயசு இருக்கும். இப்போ விஜயகுமார் அப்படியே பக்கத்தில் போனவர், நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது நான் தான் இந்த ஸ்டேஷனோட மாஸ்டர் அப்படிங்கிறார். அப்போ உள்ளே இருக்கிறதுன்னா உள்ளையா அப்படின்னா, ஆமாம் உள்ளே ஒருத்தர் ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்காருன்னா, அப்படியா வாங்க பார்க்கலான்னா இப்போ 2 பேரும் மறுபடியும் அந்த
ரூம்குள்ளே ஓடி வந்து பார்க்குறாங்க. அங்கே அந்த பெரியவரை காணோம். செவுத்தில் இருந்த அந்த முரடம் படமும் காணோம். அதை பார்த்ததும் விஜயகுமாருக்கு இன்னும் ஷாக் ஆகுது. ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட இங்கே ஒரு பெரியவர் இருந்தாருன்னா, அப்போ அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்கிறார், அவர் எனக்கு முன்னே இருந்த ஸ்டேஷன் மாஸ்டரு, அவரோட பையன் ட்ரெயினில் அடிபட்டு செத்துட்டான். அந்த துக்கம் தாங்காமல் மனசு உடைஞ்சு அவரும் இதே ரூமில் தான் செத்துட்டார். இப்போ அவர் இதே ரூம்குள்ளே அப்பப்போ ஆவியாக வளர்த்துறதா சிலர் சொல்கிறாங்க. எனக்கே பயமாக தான் இருக்குது. அதான் அப்பப்போ வெளியில் போயிடுவேன். இந்த ஊர்லேருந்து மாற்றல் வாங்கிறதுக்கு நானும் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. விஜயகுமாருக்கு தான் சந்தித்தவங்க எல்லாம் பேயாங்கிற மாதிரி பயம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அப்படியே புறப்பட்டு வெளியில் வராரு. இப்போ கட் பண்ணி அடுத்த சீனை ஓப்பன் பண்ணால் ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் ஒரு மாட்டு வண்டி நிற்கிது. அதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கான். விஜயகுமார் வராரு. பொன்வயல் கிராமத்துக்கு போகணும்னு சொல்கிறாரு. வண்டியில் ஏறுறாரு. வண்டி புறப்படுது. மரங்கள் அடர்ந்த ஒரு பகுதியில் அப்படியே இருட்டில் அந்த வண்டி போயிட்டுருக்கு. அந்த வண்டிக்காரன், அந்த கிராமத்துக்கு ஏன் போகிறீங்க, அங்கே போனால் உயிருக்கே ஆபத்துங்கிற மாதிரி அவனும் பயமுறுத்துகிற மாதிரியே பேசிக்கிட்டு வரான். இப்போ அந்த வண்டிக்கு முன்னாடி வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸில் ஒரு பொண்ணு தோன்றி பாட்டு பாடிக்கிட்டே போகிறா. அதை பார்த்ததும் விஜயகுமாருக்கு முகம் இன்னும் வேர்க்க ஆரம்பிக்குது. ஆனால் அந்த வண்டிக்காரன் அவனுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி வண்டி ஓட்டிக்கிட்டு போயிட்டுருக்கான். இப்போ விஜயகுமார் வண்டிக்காரங்கிட்ட, எங்க நமக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸில் பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த வண்டிக்காரன், என் கண்ணுக்கு எந்த பொண்ணும் தெரியலையே, எந்த பாட்டும் கேட்கலையே அப்படின்னு சொல்கிறான். அதை சொன்னதும் விஜயகுமாரோட முகம் இன்னும் வேர்க்க ஆரம்பிக்குது. இப்போ அந்த வண்டிக்காரன் சொல்கிறான், இந்த ஊரில் பேய் நடமாட்டம் அதிகம் சார். அதுங்க எங்கள் கண்ணுக்கு தெரியறதில்ல, ஆனால் வெளியூர்காரங்க கண்ணுக்கு கண்டிப்பாக தெரியுது. அதுங்களால் அவங்க உயிருக்கும் ஆபத்து ஏற்படுதுன்னு சொல்கிறான். இப்போ விஜயகுமாருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. வண்டியிலேருந்து இறங்கி அந்த பாடிக்கிட்டே போகிற பொண்ணு பின்னாடி ஓடுறாரு. அவள் பாடிக்கிட்டே போகிறா, இவர் பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறாரு. இப்போ ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது நாலா பக்கமும் நெருப்பு அப்படியே பயங்கரமாக வருது. அந்த பொண்ணு அதுக்கு நடுப்புற காணாமல் போயிடுறா. விஜயகுமார் இன்னும் ஷாக் ஆகிடுறாரு. இப்போ திரும்பி வண்டிக்கு ஓடி வராரு. ஓடி வந்து பார்த்தா அங்கே வண்டி கொடை கிடக்குது. வண்டிக்கு பக்கத்தில் அந்த வண்டிக்காரனும் செத்து கிடக்கிறான். அதை பார்த்ததும் விஜயகுமாருக்கு அப்படியே இன்னும் ரொம்ப அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாகி அந்த இடத்துலையே விழுந்து இறந்து போகிறார். இப்போ இந்த சீக்வன்ஸில் வர அடுத்த காட்சிகளை எல்லாம் பாருங்கள். அது எல்லாமே ரிப்பீட்டட் சீன்ஸ். இப்போ நகரத்தில் அதே போலீஸ் உயரதிகாரிகள் கொண்ட மீட்டிங் நடக்குது. அங்கே விஜயகுமாரோட தம்பியான ஹீரோ நின்றுட்டுருக்கார். அவர் சொல்கிறார், எங்கள் அண்ணன் சாவில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. நீங்கள் என்ன காரணத்துக்காக அந்த பொன்வேல் கிராமத்துக்கு எங்கள் அண்ணனை அனுப்பிச்சிங்களோ அதே காரணத்துக்காக நான் போகிறேன், அங்கே இருக்க மர்மங்களை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு போலீஸ் உயரதிகாரிகளும் சம்மதிக்கிறாங்க. இப்போ கட் பண்ணி அடுத்த சீனை ஓப்பன் பண்ணால் அதே ட்ரெயினில் இப்போ ஹீரோ பொன்வேல் கிராமத்தை நோக்கி போயிட்டுருக்கார். போகிற வழியில் ஓடுற ட்ரெயினில் அதே முரடம் ஏறுறான். ஹீரோ பக்கத்தில் வரான், பேச்சு கொடுக்குறான். அந்த கிராமத்துக்கு போகாதீங்க, போனால் உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு பயமுறுத்துகிற மாதிரி பேசுகிறான். அதுக்கு ஹீரோ, பார்த்துக்கலாம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. இப்போ அந்த முரடை ஹீரோவுக்குள்ளே முயற்சிக்கிறான். ரெண்டு பேருக்குள்ளே ஃபைட் நடக்குது. ஃபைட் எண்டில் அந்த முரடை வழக்கம் போல் ட்ரெயின்லேருந்து குதித்து தப்பிச்சு போயிடுறான். இப்போ கட் பண்ணி அடுத்த சீனை ஓப்பன் பண்ணால் மிட் நைட்டு பொன்வேல் கிராமம் ரயில்வே ஸ்டேஷனில் அதே ட்ரெயின் வந்து நிற்கிது. ட்ரெயின்லேருந்து ஹீரோ இறங்குறாரு. வழக்கம் போல் பிளாட்ஃபார்மில் யாருமே இல்லை. ஹீரோ கேஷுவலாக நடந்து ஸ்டேஷன் மாஸ்டர் ரூமுக்குள்ளே போகிறாரு. அங்கே அதே பெரியவர், அதாவது அந்த 60 வயசு பெரியவர் ஸ்டேஷன் மாஸ்டராக உட்காந்துருக்கார். அவரை பார்த்ததும் ஹீரோவுக்கு சந்தேகம் வருது. பக்கத்தில் போகிறார். பெரியவரை பார்த்து, எங்க உங்களை பார்த்தா 60 வயசுக்கு மேலே தெரியுது, எப்படி இன்னும் நீங்கள் ரிட்டையர்ட் ஆகாமல் இங்கே இன்னும் ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்கீங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறார். பேசிட்டு பொன்வயல் கிராமத்துக்கு எப்படி போகிறதுன்னு கேட்குறாரு. அப்போ அந்த பெரியவர் வழக்கம் போல் ஹீரோவையும் பயமுறுத்துகிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறார். அதை கேட்டுக்கிட்ட ஹீரோ எதாச்சியாக திரும்பினா செவுத்தில் அந்த முரடம்படம் இருக்குது, கீழே தோற்ற மறைவுன்னு இருக்குது. அதை பார்த்ததும் ஹீரோ ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. ஆனால் எதுவும் கேட்கல. அந்த பெரியவர்கிட்ட பேசிட்டு அப்படியே கிளம்ப போகிறாரு. இப்போ அந்த பெரியவராக வலுக்கட்டாயமாக வந்து, சார் இந்த ஃபோட்டோவில் இருக்க பையனை வர வழியில் பார்த்தீங்களான்னு கேட்குறாரு. அது ஹீரோ, ஏங்க அந்த ஃபோட்டோவுக்கு கீழே தான் தோற்ற மறைவுன்னு தெளிவாக போட்டிருக்கீங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் செத்துட்டான், செத்தவனை எப்படிங்க நான் பார்க்க முடியும்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பெரியவர், இல்லைங்க நீங்கள் வர அதே ட்ரெயினில் தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் அடிபட்டு செத்துட்டான், இப்போ அதே ட்ரெயினில் அவன் ஆவியாக வளர்த்துறதா சிலர் சொல்கிறாங்க, அதான் நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ, அது என்னவோ தெரிலங்க, இன்றைக்கி வரைக்கும் என் கண்ணில் பேய் தென்படவே மாட்டேங்குது, என் வாழ்க்கையில் பேய்களை எப்போ பார்ப்பணும் தெரிலன்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிட்டே அங்கேருந்து போகிறாரு. இப்போ அந்த பெரிய ஒரு ஷாக் ஆகிறார். இப்போ ஹீரோ வெளியில் வந்து பிளாட்ஃபார்மில் வராரு. அப்போ எதிர்க்க அந்த இன்னொரு ஸ்டேஷன் மாஸ்டர் வரார்.
அவரை பார்த்ததும் யோசிக்கிற ஹீரோ அவர் பக்கத்தில் போகிறார். சார் உங்களுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, பொன்வேல் கிராமத்துக்கு எப்படி போகிறதுன்னு கேட்குறாரு. அதுக்கு வழியை சொன்ன அந்த ஸ்டேஷன் மாஸ்டர், சார் நீங்கள் என் ரூமுக்கு எது போனீங்களான்னு கேட்குறாரு. எது கேட்குறீங்கன்னு, இல்லை என் ரூமில் பேய் உலாத்துறதா சொன்னாங்க, அதான் கேட்டேங்கிறாரு. அப்படியா, வாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஸ்டேஷன் மாஸ்டரோட அந்த ரூமுக்குள்ளே வராரு. வந்து பார்த்தா அந்த பெரியவரை காணும், அந்த முரடம் படமும் இல்லை. ஹீரோ அப்படியே யோசிக்கிறாரு. இப்போ அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் எனக்கு முன்னாடி இருந்த ஸ்டேஷன் மாஸ்டர், அவர் பையன் ட்ரெயினில் அடிபட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடி செத்துட்டான். அந்த துக்கம் தாங்காமல் மனசு உடஞ்சி அவரும் இதே ரூமில் செத்துட்டார். அவர் இப்போ இங்கே ஆவியாக வளர்த்துறதா சொல்கிறாங்க. எனக்கே பயமாக இருக்குது. அதான் நான் எப்போவுமே பிளாட்ஃபார்ம்லேயே இருப்பேன். வேறு ஊருக்கு மாற்றல் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாரு. அவர் கதை என்னன்னா அப்படிங்கும்போது இப்போ ஹீரோ, சார் உங்கள் கதை எனக்கு எதுக்கு சார், எனக்கு பேய்களை பற்றி பயம் இல்லை, ஏன்னா நானே பேய்களை ஆராய்ச்சி பண்ண தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு போகிறாரு. இப்போ இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஷாக் ஆகிறார். இப்போ கட் பண்ணி அடுத்த சீனை ஓப்பன் பண்ணால் மாட்டு வண்டி நிற்கிது. பக்கத்தில் அதே மாட்டு வண்டிக்காரன் நிற்கிறான். ஹீரோ வராரு, பொன்வேல் கிராமத்துக்கு போகணுங்கிறாரு. வண்டியில் ஏறாரு, வண்டி புறப்படுது. விஜயகுமார் போனால் அதே பாதையில் இப்போ வண்டி போயிட்டுருக்கு. ஹீரோ அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்காரு. இப்போ வண்டிக்காரன் பேச்சு கொடுக்குறான். ஹீரோவை கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரியே பேசிக்கிட்டு வரான். ஹீரோ யோசிச்சுக்கிட்டே வராரு. இப்போ அதே பெண் வழக்கம் போல் வெள்ளை ட்ரெஸ்ஸில் தோன்றி பாட்டு பாடிக்கிட்டே போகிறான். அதை பார்த்ததும் ஹீரோ யோசிக்கிறார். ஆனால் எதையுமே வண்டிக்காரன்ட்ட கேட்காம வராரு. இப்படியே கொஞ்சம் தூரம் போகிறாங்க. இப்போ வண்டிக்காரனுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. மெல்லமாக திரும்பி, சார் நம்ம வண்டிக்கு முன்னாடி வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸில் ஒரு பொண்ணு பாட்டு பாடிக்கிட்டே போகுதா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ, அந்த பொண்ணு உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு கேட்குறாரு. வண்டிக்காரன் இல்லைங்கிறான். அந்த பாட்டு உங்களுக்கு கேட்குதான்னா அதுக்கும் வண்டிக்காரன் இல்லைங்கிறான். ஏங்க இங்கே நம்ம 2 பேர் தான் இருக்கோம். உங்கள் கண்ணுக்கு தெரியாத அந்த பொண்ணு, உங்கள் காதுக்கு கேட்காத அந்த பாட்டு எனக்கு மட்டும் எப்படி கேட்குங்க, எனக்கு எதுவுமே கேட்கல அப்படின்னு சொன்னோன்னா இப்போ வண்டிக்காரனுக்கு முகம் வேர்க்க ஆரம்பிக்குது. அது ஒன்றும் இல்லை சார், இந்த ஊரில் பேய் நடமாட்டம் ரொம்ப அதிகம். அதுங்க எங்கள் கண்ணுக்கு தெரியறதில்ல, வெளியூர்காரங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. அதனால் அந்த வெளியூர்காரங்க உயிருக்கும் ஆபத்து ஏற்படுது. போன வாரம் கூட ஒருத்தர் வந்தார், போகிற வழியில் இதே இடத்துல தான் செத்துட்டாருன்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் ஹீரோக்கு புரியுது, அந்த செத்துது தான் அண்ணன் தான். அப்படியே யோசிக்கிறாரு. இப்போ வண்டிக்காரன் மேற்கொண்டு க்ளோஸ்அப் ஷாட்டில் பயமுறுத்துகிற மாதிரியே பேசிக்கிட்டு வரான். பேசிக்கிட்டே வந்தவன் திரும்பி பார்த்தா ஹீரோ காணோம். அவர் இருந்த இடம் காலியாக இருக்குது. இப்போ வண்டிக்காரனுக்கு பயமாயிடுச்சு. தான் கூட வந்தது ஆவி ஒன்று. இறங்கி வண்டியை விட்டு ஓடிடுறான். அதே சமயத்தில் ஹீரோ அந்த பாட்டு பாடிக்கிட்டு போகிற பொண்ணு பின்னாடியே ஓடுறாரு. அவள் வழக்கம் போல் அந்த மரங்களுக்கு நடுவில் அப்படியே போகிறாள். 4 பக்கத்துலேருந்து அப்படியே நெருப்பு வருது. அவள் திடீர்னு காணாமல் போயிடுறான். இதை பார்த்த ஹீரோ அப்படியே யோசிக்கிறார். திரும்பி வண்டிக்கு வராரு. பெட்டி எடுத்துக்கிட்டு அந்த பொன்வேல் கிராமத்தை நோக்கி போகிறாரு. அப்படி போனவர் அந்த கிராமத்தில் தங்கி அங்கே இருக்க மர்மங்களை ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறார். அதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி உண்மையை வெளி உலகத்துக்கு கொண்டு வரார். இது ஜெய்சங்கர் சார் நடித்து எஸ்வி முத்துராமன் சார் டைரக்ட் பண்ணி 1976 வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற மாஸ் கமர்ஷியல் படமான துணிவே துணை படத்தோட முதல் 35 நிமிஷ சீன்ஸ். இந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா விஜயகுமார் வர காட்சிகளுக்கு பின்னாடி ஹீரோ வர காட்சிகள் எல்லாமே ரிப்பீட்டட் சீன்ஸ் தான். ஆனால் அது ரிப்பீட் ஆகும்போது அந்த சீனில் சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். சின்ன சின்ன ட்விஸ்ட்டும் இருக்கும். காட்சிகளே கொஞ்சம் புதுசாக மாறும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த படத்தை தேட்டரில் பார்த்துருக்கேன். அப்போ இந்த காட்சிகளுக்கு தேட்டரில் அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ். ரிப்பீட்டட் சீன்ஸ் எப்படி இருக்குனுங்கிறதுக்கு இந்த காட்சிகளும் ஒரு உதாரணம். ரிப்பீட்டட் சீன்ஸை திரைக்கதையில் வைக்கும்போது அது திரைக்கதையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், இல்லை அதில் ஒரு திருப்பத்தையாச்சும் ஏற்படுத்தணும். உதாரணத்துக்கு கமல் சார் நடித்த வெற்றி விழா. அந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக்கில் கமல் சாரோட மனைவி கதாபாத்திரத்தில் அமலா வருவாங்க. அவங்க வெளியே போகும்போது சிலர் அவங்கள பின்தொடருவாங்க. சட்டுன்னு அவங்கள பிடிச்சிட்டு போய் ஒரு வேனில் ஏற்றி கடத்திக்கிட்டும் போவாங்க. அந்த வேன் ஒரு பாலடைஞ்ச பங்களா முன்னாடி போய் நிற்கும். அவங்க பங்களாக்குள்ளே அமலாவை கூப்பிட்டு போவாங்க. அங்கே ஒரு முகமூடிக்காரன் இருப்பான். அவங்ககிட்ட அமலாவை படைச்சிட்டு அவங்க கிளம்புவாங்க. இப்போ அந்த முகமூடிக்காரன் அமலா கிட்ட தப்பாக நடத்துக்க முயற்சிப்பான். அமலா அலறிக்கிட்டே ஓடுவாங்க. அந்த சீன் எண்டில் தான் தெரியும் அது கமல் சார்னு. தான் மனைவி கிட்ட தமாஷ் பண்ணுறதுக்காக தன்னோட ஆட்களை வச்சே கடத்திட்டு வந்து அவர் அப்படி ஒரு ட்ராமா போட்டிருப்பார். அது தெரிஞ்சதும் அமலா தான் புருஷங்கிட்ட செல்லமாக கோச்சிக்குவாங்க. அதுக்கு பிறகு சில காட்சிகள் போகும். இப்போ ஃப்ளாஷ்பேக் எண்டுக்கு கதை வரும். அமலா வழக்கம் போல் வெளியே போவாங்க. இப்போவும் சிலர் அவங்கள பின்தொடருவாங்க. அவங்கள பிடிச்சிட்டு போய் டக்குன்னு வேனில் ஏற்றுவாங்க. ஆனால் அமலா பயப்பட மாட்டாங்க. தான் புருஷனோட ஆட்கள் நினச்சிக்கிட்டு சகஜமாக சிரிச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டே வருவாங்க. ஆனால் போகிற வழியில் அதில் ஒருத்தன் அமலாவை கன்னத்தில் அரையும் போது தான் தெரியும் தன்னை கடத்திட்டு போகிறது புருஷனோட ஆட்கள் இல்லை, வில்லனோட ஆட்கள்னு. அங்கேருந்து திரைக்கதையில் ஒரு பெரிய திருப்பை ஏற்படும். கமல் சார் வில்லனால் சுடப்பட்டு அம்னிஷியாவுக்கு போவார். அம்னிஷியா தான் அந்த கதையோட பேஸ்.
பொதுவாக சில கதைகளை ரிப்பீட்டட் சீன்ஸை எதிர்பார்க்கும். உதாரணத்துக்கு கிறிஸ்டோபர் நோலன் சாரோட டெனட், வெங்கட் பிரபு சாரோட மாநாடு. இந்த படத்தோட திரைக்கதைகளுக்கு எல்லாம் ரிப்பீட்டட் சீன்ஸ் தான் பேஸ். அந்த சீன்ஸ் மட்டும் இல்லைன்னா இந்த திரைக்கதைகளே இல்லை. ஒருவேளை இருந்திருந்தால் கூட அது சாதாரண திரைக்கதையாக இருந்திருக்கும். இந்த அளவுக்கு பவர்ஃபுல் திரைக்கதையாக வந்திருக்காது. டெனட், மாநாடு மாதிரியான லூப் கண்டட் படங்கள் மட்டும் இல்லை, பூர்வ ஜென்ம கதையான ராஜமௌலி சாரோட மகதீரா, எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் ESP, அதாவது நடக்கக்கூடியதை முன்கூட்டியே உணர்கிற கதையான விஜய் சாரோட அழகிய தமிழ் மகன், சில டைம் ட்ராவல் படங்கள் திரைக்கதைகளில் கூட இந்த ரிப்பீட்டட் சீன்ஸ் தான் முக்கிய பங்கு வகிக்கும். சில ஸ்போர்ட்ஸ் ஜானர் படங்களில் கூட ரிப்பீட்டட் சீன்ஸ் இருக்கும். ஹீரோவோ ஹீரோயினோ ஒரு இடத்துல ஒரு ஆள்கிட்ட தோப்பாங்க, கிளைமேக்ஸில் அதே இடத்துல அதே ஆள்கிட்ட ஜெயிப்பாங்க. இதுவும் ஒரு வகையில் ரிப்பீட்டட் சீன்ஸ் தான். ரஞ்சித் சாரோட சார்பட்டா படத்தில் வேம்புலிக்கிட்ட ஸ்டேஜில் தோக்கிற கபிலன் கிளைமேக்ஸில் அதே ஸ்டேஜில் வேம்புலியை ஜெயிப்பார். இந்த வகை ஜானர்னு இல்லைங்க, எல்லா வகை ஜானர் படங்கள்லையும் இந்த ரிப்பீட்டட் சீன்ஸை வைக்கலாம். ஆனால் அது அந்த திரைக்கதைக்கு அவசியமானதாக இருக்கணும். மறுபடி சொல்கிறேங்க, ஏற்கனவே சொன்ன ஒரு காட்சியை ரிப்பீட்டடாக வைக்கும்போது அதில் புதுசாக சில விஷயங்களை எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும், சின்ன சின்ன ட்விஸ்ட்டுகளை வைக்கணும். அப்போ தான் அந்த சீன் புதுசாக மாறும், ஆடியன்ஸுக்கும் போர் அடிக்காது. இதே கூறியது கூறல்ங்கிற ரிப்பீட் மெத்தட் சில சமயம் சில லாஜிக் மேரில் கூட சரி செய்யும். இப்போவே இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக வந்துடுச்சு, அதனால் அதை பற்றி அடுத்த வாரம் ரொம்ப விரிவாக ஏகப்பட்ட உதாரணங்களோடு நம்ம பார்க்கலாம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாம் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேசுகிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது, பேசுவோம். நன்றி, வணக்கம்.